வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா டாடா ஸ்கையோட ரிவ்யூ அண்ட் இன்ஸ்டாலேஷன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்றா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டாக பாக்ஸ் கூட ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல், தென் HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2450 போட்டிருக்காங்க, பட் அது கிடையாது. ஸோ அதான் பாக்ஸ் மேலே உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, வேணால் கால் பண்ணலாம் நமக்கு ஏதாவது டீட்டெயில் ஏதாவது வேணும்னா. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது HD தான், இது SD பாக்ஸ் கிடையாது. ஸோ HDMI போர்ட் இருக்கிறது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வரது எல்லாமே HDMI போர்ட்டு தான் இருக்குது. அந்த ரிமோட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் தரமானதாகவும் இருக்குது. தென் இந்த ரிமோட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா செட்டாப் பாக்ஸ்லையும் இருக்க மாதிரி தான். தென் டிவியோட ஆன் ஆஃப் கண்ட்ரோலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிமோட் கூடவே வந்துடுது. ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது தான். தென் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இது ஸ்மார்ட் ரிமோட்டு கிடையாது. நம்ம வாய்ஸ்லாம் இதில் சர்ச் பண்ண முடியாது. மற்றபடி ரெக்கார்ட் பண்ணுறது போகிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு நம்ம ஒரு தனியாக வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெக்னீஷியன் வந்துட்டாங்க. ஸோ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபரில் தான் நம்ம இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஏர்டெலும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரேட்டில் தான் வருது. 2000 கிட்டத்தட்ட வருது. இது 1850 இந்த ரேட்டில் தான் வருது. பார்த்திங்க அப்படின்னா அவங்க சூப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 1 hour ஆச்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ கால் பண்ண நேரத்துக்கு உடனே பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ளாரே வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு 1 hourல எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த செட்டாப் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பை மோடுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அது க்ரீன் கலரில் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஏதாவது அலர்ட் வந்ததுன்னா உங்களுக்கு பக்கத்தில் ரெட் கலரில் உங்களுக்கு அலர்ட் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் அலர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் வரல. ஸோ ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் டிவி நம்ம வீட்டில் இருக்குது ஸ்மார்ட் டிவி. ஸோ அதனால் HD பாக்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ SD பாக்ஸ் வேணும் அப்படின்னா SD பாக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சாதாரண CRT டிவியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு SD பாக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் ஒரு ஸ்மார்ட் டிவியில் நம்ம HD பாக்ஸ் தான் போட்டாகணும். இது பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. HDMI சப்போர்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம CRT மானிட்டர் வீட்டில் இருந்ததுன்னா அதை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடியோ வீடியோ பின் மூலம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேக் சைடில் உள்ளது. ஸோ இதே போல் தான் ஏர்டெல் டிஜிட்டல் டிவிலையும் உங்களுக்கு வரும். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே டேக் டிவி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா SD பாக்ஸ் தான். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒரு டிவியில் கிளாரிட்டி கிடையாது. ஸோ ஆனால் டாடா ஸ்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிக்சர் குவாலிட்டி செம குவாலிட்டிங்க. ஃபுல் அண்ட் HDயில் வரதுனால ஒரு 4-5 சேனல் தமிழ் சேனல் பார்த்திங்கன்னா HDயில் வருது. ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே. இது பார்த்திங்க அப்படின்னா பவர் அடாப்டர் க்ரீன் கலரில் ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிட்ருக்கு. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண நம்ம கவர்மெண்ட் செட்டாப் பாக்ஸ்லாம் வேஸ்ட்டுங்க. ஏன்னா அது AV கேபிள் தான் இருக்கும். பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு HDMI போர்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்காது. சில இதில் தான் வருது. SD பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டாக் டிவியில் பார்த்திங்க அப்படின்னா HDMI போர்ட்டே இருக்காது. ஸோ நீங்கள் ஏர்டெல் வாங்கினாலும் சரி டாடா ஸ்கை வாங்கினாலும் சரி அதில் HDMI போர்ட் இருக்கான்னு பார்த்து வாங்க. அது HD பாக்ஸில் தான் உங்களுக்கு வரும், SD பாக்ஸில் இருக்காது. ஸோ பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளியராக வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக HDMIக்கு போர்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். சாதாரண CRT டிவியில் உங்களுக்கு HDMI போர்ட்டு இருக்காது. ஸோ அதனால் நம்ம SD பாக்ஸே போதுமானது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.